நம்ம மதுரை மாநகரம் என்பது மிகவும் பழமையான மாநகரம். அந்த பழமையான மாநகரம் இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது என்றால் அது மதுரை தான் சொல்லலாம். சங்க காலத்திலிருந்தே மதுரை ஒரு வர்த்தக நகரமாக, ஆன்மீக நகரமாக திகழ்ந்து வருகிறது. அந்த வகையில் மதுரையின் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு மாதமும் திருவிழா நடைபெறும். சித்திரை இந்த ஆண்டு இப்போ சித்திரை திருவிழா களை கட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காலை மாலை மாசி வீதிகளில் அம்மன் சுவாமி வீதி உலா நடக்குது. அப்போ வீதி உலா நடக்கும்போது அம்மன் வேடமிட்ட சிறுமிகளும் கருப்பசாமி வேடமிட்ட சிறுவர்களும் என ஆட்டம் பாட்டத்துடன் சிவனடியார்கள் பஞ்ச வாத்தியங்கள் முழங்க, அதாவது அந்த விண்ணுலகை சிவனே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை உருவாக்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மெய்மறக்கக்கூடிய நிகழ்ச்சி காலை மாலை நடைபெற்று வருகிறது. அந்த போன்ற ஒரு நிகழ்வுல பார்த்தீங்கன்னா அந்த சித்திரை திருவிழாவின் ஒரு முக்கிய நிகழ்வான அந்த மீனாட்சி திருக்கல்யாணம் வருகிற 28ஆம் தேதி நடக்குது. காலையில 4 மணிக்கே அங்க மக்கள் இங்க குவிஞ்சிருவாங்க. பெண்கள் குடும்பத்துடன் இங்க காலையில 4 மணிக்கே வந்துருவாங்க. அவங்க கட்டண தரிசனம், இலவச தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் வளாகத்திற்குள்ள அந்த நடைபெறக்கூடிய அந்த திருக்கல்யாணத்தை பார்ப்பதற்காக அமர்ந்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த திருக்கல்யாணம் நடைபெறும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் அந்த அம்மனை தங்களுடைய மாங்கல்யத்தை மங்கள நாணை மாற்றிக்கொள்வார்கள். மாற்றிக்கொண்டு ஆண்டு முழுவதும் எங்களுக்கு தீர்க்கமான ஒரு ஆயுளை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார்கள். அதே போன்று புதிதாக திருமணம் ஆகாமல் உள்ள இளம் பெண்கள் தங்களுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்பதற்காகவும் அம்மனை வேண்டி செல்வார்கள். அவ்வாறு திருமணம் முடிந்த பிறகு அம்மனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இங்கு அனைவருக்கும் திருமாங்கல்யம் மற்றும் அந்த குங்குமம் உள்ளிட்ட பொருட்களை பக்தர்களுக்கு வழங்கி தங்களுடைய நேர்ச்சியை செலுத்துவார்கள். எனவே தொன்று தொட்டு நடந்து வரும் இந்த பாரம்பரியத்தில் ஒரு பார்ப்பதற்கே ஒரு கண்கொள்ளா பாரம்பரிய நிகழ்வாக காணப்படுகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பெண்கள் நான் மதுரை பெண்ணு அப்படின்னு சொல்லி பெருமைப்படுவாங்க. மீனாட்சி ஆட்சி பண்ணக்கூடிய அந்த மதுரையை சேர்ந்த நான் பெண்ணு அப்படின்வாங்க. அதுவும் போக உங்க வீட்டில் என்ன ஆட்சி, மீனாட்சி ஆட்சியா சிதம்பரம் ஆட்சியா அப்படின்னு கேட்கக்கூடிய பழக்கமும் நம்ம கிட்ட இருக்கு. அந்த அளவுக்கு மதுரையை அரசாலும் இந்த மீனாட்சி சித்திரை திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள்பாலிச்சு வராங்க. மாசி வீதிகளில் அருள்பாலிச்சு வராங்க என்பது சிறப்பான விஷயம். அந்த அந்த இது முடிஞ்ச உடனே, அதாவது அந்த திருக்கல்யாணம் முடிந்த உடனே, திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தேரோட்டம் நடைபெறும். அந்த தேரோட்டம் திருக்கல்யாணம் கோவில் வளாகத்திற்குள் நடைபெறும். அந்த திருக்கல்யாணத்தை காண முடியாத பக்தர்கள் எங்களை பார்த்துக்குங்க. அந்த மாங்கல்யம் அந்த திருக்கல்யாண கோலத்துடன் அம்மனும் மீனாட்சியும், அப்புறம் மீனாட்சி மட்டும் தனியா ஒரு தேர்லையும் வருவாங்க. பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அதிகாலை 4 மணிக்கு அவங்க அந்த தேர்ல எழுந்தருளிட்டு 2 தேர் வரும் மதுரையில. அந்த மாசி வீதிகளில் 2 தேர் முதல்ல ஒரு 4 மணிக்கு எழுந்தருளிய பிறகு 6 மணிக்கு இந்த தேரோட்டம் தொடங்கும். 6 மணிக்கு தொடங்கி முதல் தேர் வரும். பிரியா உடையுடன் சுந்தரேஸ்வரர் வருவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு இடைவெளியில் மீனாட்சி அம்மன் ஒரு தேர்ல வருவாங்க. 2 தேரையும் மதுரை மக்கள் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வடம் பிடித்து இழுத்து மாசி வீதிகளில் கொண்டு ஒரு 12 மணியெல்லாம் சேர்த்துருவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் தொடர்ந்து இங்க ஆன்மீக நகரில் இருப்பாங்க. அதோட சிறந்த என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தேரோட்டம் 2 தேர் தான் போகும். ஆனா பாத்தீங்கன்னா தேரோட்டத்திற்கு முன்னதாக பல்வேறு நகரங்களிலிருந்து வந்த சிவனடியார்கள் பஞ்ச வாத்தியங்களை கொண்டு, ஆண் பெண் சிவனடியார்கள் அதான் நம்ம பார்க்கணும், உத்திராட்ச மாலை அணிந்து உடல் முழுவதும் திருநீர் அணிந்து மெய்மறந்து அங்கு அந்த தேருக்கு முன்னதாக 1 கிலோமீட்டர் அளவுக்கு ஒவ்வொரு குழுவாக ஆடி பாடி செல்வார்கள். அதை பார்க்கக்கூடிய பக்தர்கள் தாங்களும் ஒரு சிவனடியாக மாறக்கூடாதா என்ற ஒரு ஏக்கத்துடன் அடுத்த ஆண்டு அவங்க ஒரு சிவனடியாரோட வந்துருவாங்க. அந்த ஒரு விழாவின் பொழுது பாத்தீங்கன்னா
அந்த மாசி வீதிகள் வந்து வீதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்துவ சகோதரர்கள் என்ன தொழில் பண்ணாலும் அவங்க வந்து அந்த மாசி வீதிகளில் வடம்பிடித்து தேரோட்டத்தை இழுக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கும் தேரோட்டத்தை காண வரும் அந்த இளம் பெண்கள் ஆண்கள் குடும்பத்தினருக்கும் வந்து தங்களால் இயன்ற நீர் மோர் குளிர்பானங்கள் மேலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த உணவு சிற்றுண்டி உள்ளிட்ட உணவு வகைகளை அன்னதானமாக வழங்குவார்கள். இந்த மாதிரி ஒரு விழா, அந்த அன்பு சகோதரத்துவம் ஆன்மீகத்தை போதிக்கக்கூடிய இந்த விழா வந்து பாத்தீங்கன்னா அனைத்து சமுதாயமும் பாகுபாடு இன்றி அம்மனுக்காக நடைபெறக்கூடிய இந்த விழா கடந்த 1000 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதுதான் இந்த மதுரை மாநகரின் சிறப்பு. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து இப்படி நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா அடுத்த நாள், அதாவது வந்து 29ஆம் தேதி அழகர் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகர் வந்து ஒரு தங்க பல்லக்கில் அவர் கிளம்பி வருவாரு. பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் அங்க அந்த கோயில் அடிவாரத்திலிருந்து அவரை அனுப்பி வைப்பாங்க. அதோட அவர் கிளம்பி வரும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மண்டகப்படி, அதாவது வந்து அழகர் கோவிலிருந்து நம்ம மதுரை வைகை ஆற்று வரைக்கும் 20 கிலோமீட்டர், அந்த 20 கிலோமீட்டர்ல 500 மண்டகப்படி இருக்கு. அவரை வந்து அந்த கொஞ்ச தூரம் ஒரு இதுல வருவாரு. அப்புறம் தோல் சுமையா தான் தூக்கி வருவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மண்டகப்படியில அழகரை வந்து அவரை வந்து அந்த குதிரை வாகனத்துல வந்து அந்த வேல் கம்பு அதை தரிச்சு அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த அழகரை பார்த்துட்டு ஒவ்வொரு பக்தர்களும் மெய்மருந்து அழகர் அழகர் அழகர்னு சொல்லி அவர் பின்னாடியே போவாங்க. ஒவ்வொரு மண்டகப்படியிலும் இருந்து அவர் அழகரை தரிசிப்பாங்க. அதை தொடர்ந்து அவர் அந்த அழகரை பார்ப்பதற்கு அந்த மே மாசம் ஒவ்வொரு மண்டகப்படியா வந்துட்டு 3 மாவடியில எதிர் சேவை நடக்கும். அது முடிஞ்சிட்டு தல்லாலம் பெருமாள் கோவில்ல வந்து அவருக்கு திருமஞ்சனம் நடைபெறும். திருமஞ்சனம் நடந்த பிறகு ஆண்டாள் கோவில், ஸ்ரீவில்லித்தில் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோவில்ல ஆண்டாள் வந்து சூடி கொடுத்த அந்த சுடர் மாலையை வந்து அணிஞ்சிட்டு நேர கருப்பசாமி கோவிலுக்கு வந்து அங்க இருந்து அழகர் வந்து பக்தர்கள் வெள்ளத்தில், அதாவது வந்து தல்லாகுளம் பெருமாள் கோவில் இருந்து வைகை ஆத்து கரையை தாண்டி 10 லட்சம் பேர் இருப்பாங்க. 10 லட்சம் பேர் இருப்பாங்க. எந்த விதமான சிந்தனையும் இல்லாம அழகர் ஒருவரை நோக்கி அவங்களுடைய பார்வை இருக்கும். அழகர்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவர் வர்ற வழியெங்கும் பக்தர்களா இருப்பாங்க. வந்து அழகரை அவங்க பார்த்தாலே போதும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வர்ற வழியில அந்த கோடை காலத்துல மக்களுக்கு வெப்பம் தெரியக்கூடாது, அழகருக்கு அந்த வெப்பம் தெரியக்கூடாதுக்காகவும் விரதம் இருந்து வேடமணிந்த பக்தர்கள் வந்து அந்த தோல்பை திருத்தி அப்படின்னு சொல்ற தோல்பையில வந்து ஆட்டுத்தோளான பையில தண்ணீரை நிரப்பி, அதாவது தண்ணீர்னா மஞ்சள் தண்ணீரை நிரப்பி அதுல வந்து அழகர் முன்னாடி அழகருக்கு மேல அந்த பீச்சு அடிப்பாங்க. அங்க இருக்க பக்தர்கள் மேலும் பீச்சு அடிப்பாங்க. அது பாக்குறதுக்கு ஒரு நிகழ்வா இருக்கும். ஆனா அதே நேரத்தில் அதுல சிலர் வந்து அந்த அதிக விசையுடன் நம்ம அடிக்கணுன்றதுக்காண்டி விசை கொண்ட சில பம்புகளை பயன்படுத்திருக்காங்க. அதற்கு தடை விதிச்சிருக்காங்க. அதை வந்து கண்டிப்பா பக்தர்கள் பார்க்கணும். ஏன்னா அழகருடைய அந்த விக்கிரகம் வந்து ஒரு அரிய ஒரு உலோகங்களால் ஆனது. அந்த உலகத்தில் வந்து தண்ணீரில் பலவிதமான பொருட்களை கலந்து நீங்க வந்து அதிக விசையுடன் அந்த விக்கிரகம் மீது அளிக்கும் போது அந்த விக்கிரகத்தினுடைய இயல்பு அந்த சக்தி குறைஞ்சிடும். அதனால வந்து இயற்கையாக தண்ணீரை நிரப்பி இயற்கையான ஒரு பம்புடன் அடிச்சீங்கன்னா அழகருக்கு நல்லது, பக்தர்களுக்கு நல்லது. இன்னும் ஆண்டாண்டு காலமாக இந்த திருவிழா நடைபெறும். அப்படி வழிநெடுக அவரு வந்து அந்த வேடமணிந்த பக்தர்கள் கருப்பசாமி வேடமணிந்த பக்தர்கள் வந்து ஆட்டம் பாட்டத்துடன் தப்பாட்டம் அடிச்சு அழகர் வாராரு அழகர் வாராருன்னு பாட்டை போட்டுக்கிட்டு அப்படி வரும்போது அந்த வீரராவ பெருமாள் வெள்ளி வாகனத்துல அவர் வரவேற்றுட்டு அந்த அழகர் ஆத்துல அவர் இறங்குவார். அழகர் அந்த இறங்கின உடனே பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து அந்த வைகை ஆத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை வந்து அழகர் மேல அடிச்சு அந்த பாட்டுக்கு அந்த வாராரு அழகர் வாராருன்னு பாட்டுறதுக்கு ஏத்த தண்ணீரை அடிச்சு ஆட்டம் பாட்டத்துடன் அழகரை வரவேற்று உற்சாகமா இருப்பாங்க. அந்த 2 நிமிட காட்சியை காண்பதற்காக தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க இருப்பாங்க. அதோடு சேர்ந்து சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்களும் வந்து வேடமணிந்து தற்பொழுது வந்து டிராக்டர் வண்டி மாடு எல்லாம் கொண்டு வந்து இங்க தங்கி இருந்து ஆட்டம் படத்தோட விரதம் இருந்து
அழகரை பார்த்துட்டு மொட்டையெல்லாம் முடி காணிக்க செலுத்திட்டு திரும்ப வீட்டுக்கு போவாங்க. ஆண்டுதோறும் யாருமே இன்விடேஷன் கொடுக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதம் மதுரை கோலாகலமாக லட்சக்கணக்கான பக்தர்களுடைய அன்பிலும் அரவணைப்பிலும் திகழ்கிறது. இதுதான் அந்த மதுரையினுடைய சிறப்பு. ஆன்மீக நகரம், பழமையான சங்கம் வளர்த்த மதுரையில இன்னும் தொன்று தொட்டு அந்த பழக்க வழக்கங்கள், அந்த ஆன்மீக நிறுவனம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அதற்கு காரணம் மதுரை மீனாட்சி அழகர் கோவில் பக்தர்கள். எனவே இந்த ஆண்டு சித்திரை திருவிழாவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வாங்க, சந்தோஷமா அழகரை பார்த்துட்டு போங்க.